திருப்பதி வெங்கடேச பெருமாளை கிட்ட பார்க்குற 10,000 பிரேக் தர்ஷன் டிக்கெட் 120 ரூபாய்க்கு கிடைக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னாலாம் நம்பவே முடியாது. 300 டிக்கெட்டே இங்கே கிடைக்காது. இதில் 10,000 டிக்கெட் வேறு கிடைக்குமா? எனக்கு ஒன்றும் கிடைச்சதில்ல. ஒரு வேளை கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டிடிடி ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகிட்டு சொல்கிறேன். ஆர்ஜித சேவை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதில் எலக்ட்ரானிக் டிப்புன்னு இப்போ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டைம் இது உள்ளே போய் நீ புக் பண்ணி கிடைச்சா மாதிரி தான். இல்லைப்பா, இதுக்கு டைம்லாம் இருக்காது. டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி போட்டுக்கிட்டு அப்புறம் சிட்டி கேட்கும், ஸ்டேட் கேட்கும். நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்க்கலாம். நமக்கு மெசேஜ் டைப் பண்ணாவே வராது. இதெல்லாம் டைப் பண்ண சொன்னால் கொஞ்சம் லேட் தான் ஆகும். அப்புறம் எப்படி கிடைக்கும்? நீ சொல்கிறது கரெக்டு தான். அது 300 டிக்கெட் 500 டிக்கெட்னா 5 நிமிஷத்தில் தீந்துடும். இதுக்கு 48 மணி நேரம் டைம் இருக்குது. 48 மணி நேரத்துக்குள்ளே நீ பொறுமையாக ஃபில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான்பா வாழ்க்கை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே டெலிகிராம் டீட்டெயில்ஸ் கேட்கும். டெலிகிராம் டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மொபைல் நம்பருக்கு 2 பேர் தான் புக் பண்ண முடியும். அதில் கரெக்டாக 2ன்னு கொடுத்துக்கோங்க. 2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்கள் பேர், ஏஜி, ஜெண்டரு, அதே மாதிரி பேசிக்காக எல்லாமே கொடுத்துட்டு ஆதார் கார்டு ஐடி கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா ஓகே ஆகிடும். கண்டினியூ கொடுத்த ஓட்டி திருப்பி முதல்ல இருந்து தான் கேட்கும். இது பழகினது தானே. கண்டினியூ கொடுத்து புக் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்குள்ளே இப்போயே ரிசல்ட்டு சொல்லாத. ரிசல்ட்டு தான் எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? அதான் திரும்ப முதல்ல இருந்து தான். எத்தனை வாட்டி டிக்கெட் பண்ணாலும் திரும்ப முதல்ல இருந்து தான் வரும். அவள் சொல்கிறது கரெக்டு தாங்க. நானும் ஒரு 6-7 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலாம். கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாதி வேலை முடிஞ்சு. ஆதார் நம்பர் போட்டாச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்தோம்னாக்கா முடிஞ்சு. ஏங்க இப்போல்லாம் நெட் சென்டர் போனாவே அவங்க டிக்கெட் கிடைக்கலன்னு தாங்க சொல்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு. உங்கள் யாருக்காவது கிடைச்சா சொல்லுங்கள். நீங்கள் மொபைல்லே ட்ரை பண்ணுங்கள். எந்த நெட் சென்டரும் போக தேவையில்ல, கிடைக்கலாம். அப்படி உள்ளே போயாச்சு. நீங்கள் தான் லக்கியஸ்ட் பர்சன். உள்ளே போயாச்சு. இப்போ நம்ம சுப்ரபாத சேவா செலக்ட் பண்ணிக்கோங்க. சுப்ரபாத சேவாவில் ஆல் டேட்டு செலக்ட் பண்ணுங்கள். 1-2 விட வேணாம். இந்த டேட்டுலாம் கிடையாது. எல்லா டேட்டுமே செலக்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டேட்டில் கிடைக்கும். அது அப்புறம் எல்லா டேட்டும் செலக்ட் பண்ண முடியும்? ஏதோ ஒரு டேட்டு செலக்ட் பண்ண நாம் பண்ணுற டேட் தான் அது கிடைக்காது. அவ்வளோதான். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கனாக்கா அது புக் ஆகிடும். இப்போ எனக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாரு. ஒரு நாள் 1 hour 55 செகண்ட்ஸு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கிடைச்சா ஒருவேளை நீங்கள் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிட்டிங்கனாக்கா 120 ரூபா 2 பேர்த்துக்கு 240 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே கட்டுற மாதிரி இருக்கும். நாளைக்கு 10 மணிக்கு ரிசல்ட் வந்ததையும் நீங்கள் செலக்டட்னு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் உள்ளே போய்ட்டு பேமெண்ட் லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லிங்க்கை செலக்ட் பண்ணி ஜிபேவிலையோ ஃபோன்பேவிலையோ நீங்கள் பணம் கட்டிக்கலாம். நீங்கள் 240 ரூபா கட்டினீங்கனாக்கா 2 குழந்தைங்க கூட கூட்டிகிட்டு போகலாம். 13 வயசுக்கு கீழே இருக்கணும். ஆதார் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும். அடுத்த சேவை 21ஆம் தேதி. அப்போ